கேள் ஜென்மித்த ராயர்க்கே என்ற பாடலிலே வானோர் போற்றும் கிறிஸ்து பூமியிலே மனிதனாக பிறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கடவுள் எப்படி மனிதனாக பிறக்க முடியும்? இது அநேகருக்கு புரியாத புதிராகவே உள்ளது. ஆனால் நீங்கள் வேதத்தின் துவக்கத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், படைப்பை படைத்து முடித்தவுடன் படைப்போடு பேசுவதற்காக ஆண்டவர் உறவாடுவதற்காக இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீனாய் மலையிலே மோசேக்கு தரிசனமான பொழுது இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன், ஐ ஹாவ் கம் டவுன் என்று சொல்லுகிறார். ஆக அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களோடு உறவாடுவதற்காக தொடர்பு கொள்வதற்காக டேபர்நாக்கிள் என்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து இறங்கினார். பிற்காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பிரயாணத்தின் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, வனாந்திரத்திலே தங்குகிற பொழுது முதலாவது நடுவிலே ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும். அதை சுற்றி தலைவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு திசையிலும் சில அந்தந்த கோத்திரங்கள் தங்க வேண்டும் என்று வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய அர்த்தமும் அதேதான், இம்மானுவேல். ஆண்டவர் எப்பொழுதும் மக்களோடு தொடர்பிலே இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் வார்த்தையாகிய அவர் மனிதனானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதுதான் இம்மானுவேல், God with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னோடு அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார்.